சோயா சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை நான் தண்ணியில் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேங்காய் ஒரு 20 கிராம். 2லேருந்து 3 நிமிஷம் வறுக்க போகிறோம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இது நல்லா அரைஞ்ச பிறகு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், ஒற்றைக்கடலை 3 டீஸ்பூன். இதை இந்த பவுடர் ஆன பிறகு பொட்டுக்கடலையை போட்டு பவுடர் பண்ணணும். கடலை எண்ணெய், 6 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, இந்த பெரிய வெங்காயம், சுக்காவுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 1, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள், நெகி மிக்ஸ் பவுடர், ஒரு கலக்கி 200 ml தண்ணி ஊற்றிருங்க. இது மாதிரி 3/4 டீஸ்பூனில் கரம் மசாலா தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், ப்ரௌனிஷ் ரெட் கலருக்கு வந்துருச்சு. நல்லா புழிஞ்சி இதில் போடுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பவுடர் மசாலா இருக்கு இல்லைங்களா, ஒரு 2 டீஸ்பூன் 4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணியை அப்படியே மேலாக்க தெளிச்சு விடுங்க. சோயா சுக்கா உங்களுக்காக.